ஹலோ சொல்லுமா. ரஜியாவா? யார் பேசுறது? ரஜியா. ரஜியா, என்னடா குட்டி, எப்படி இருக்க? எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். இந்த மாதிரி என்ன குட்டி, எதனா சாப்பிட்டியாடா? யார் இருக்கா பக்கத்துல? பக்கத்துல யாருமா இருக்கா? யாரும் இல்ல. யாருமே இல்லையா? சித்திலாம் கூட இல்லையா? சித்திலாம் கூட இல்லையா? இருக்காங்க, காருக்கோசம் வெயிட் பண்றாங்க. காருக்காக வெயிட் பண்றாங்களா? உனக்கு உடம்பு எப்படிமா இருக்கு? நல்லாதான் இருக்கு. நல்லா இருக்கு குட்டி. கவலைப்படாதடா, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். டாக்டர் சார்கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். சரியா? நீ கவலைப்படாத, டாக்டர் கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வரேங்க. என்னம்மா வீட்டுக்கு? நீ எதை பத்தியும் கவலைப்படாதடா. வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்ட்டாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்ட்டாங்களா? ரொம்ப நல்லது இல்ல. பத்திரமா போயிட்டு வா, நான் பாத்துட்டு இருக்கேன். சரியா? எதனா சாப்பிட முடியுதா உன்னால? ரஜியா குட்டி, எதனா உன்னால சாப்பிட முடியுதா? என்னம்மா சாப்பிட்ட இப்ப? என்ன சாப்பிட்ட? பிரியாணி சாப்பிட்டேன். அப்படியா, பிரியாணி சாப்பிட்டியா இப்போ? சரி சரி. ஊட்டி விட்டாங்களா? சரி 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 சரி, பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு வா. என்ன, நான் டாக்டர் சார் கிட்ட பேசுறேன். நான் அடிக்கடி உனக்கு கால் பண்றேன். என்ன, வந்து பாக்குறேன். என்னம்மா? இப்ப நான் பேசட்டுமா? நான் பேசுறேன். நான் டாக்டர் சார் கிட்ட பேசுறேன். நீ கவலைப்படாத. என்ன, பானுமா இல்லையா அங்க? வர சொல்லுவா? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த நாள் அவங்க பாத்துக்கிட்டாங்கல்ல, இப்ப மட்டும் ஏன் இது பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு சரியா கிளியரா கேக்கல. சரி, இப்போ நான் பக்கத்துல சித்தி எல்லாம் இருக்காங்கல்ல? சரி, நான் வந்து பாக்குறேன் உன்ன. சரியா? நீ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் உன்ன வந்து பாக்குறேன். வேற என்னடா, வேற எதனா நீ எதனா சொல்ல விரும்புறியா? டாக்டர் சொல்லுங்க. டாக்டர்கிட்ட சொல்லட்டுமா? இப்பயே சொல்லட்டுமா? சரிம்மா, நான் பேசுறேன். நான் பேசுவேன். நீ பத்திரமா இரு. எதனா கூட சாப்பிடுன்னு. சரி, வச்சுட்டுமா? சரிடா குட்டி. சிஸ்டர், ரஜியா கால் பண்றா சிஸ்டர். ஆமா, எனக்கு இப்பதான் பேசுனா. அப்படியா? ஆமா, நீங்க வந்து சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டு போங்க. அதேதான் என்கிட்டயும் சொல்றா. என்கிட்டயும் குழந்தை அதேதான் சிஸ்டர் சொல்றா. அதான் அது மாதிரி கொலாஸ்ட்ரா இன்னைக்கு நைட்டு நாளைக்கு ஆஃப்டர்நூன். அப்படியா? ஆனா சும்மா தான் சொல்றாங்களா? சித்தி கார் எல்லாம் வச்சு கூட்டு போறேன்னு சொன்னதா சொல்றா. ஆமா ஆமா, அவங்க சும்மா சொல்லிருப்பாங்க போல இருக்கு. சும்மா ஆறுதலுக்கு சொல்லிருப்பாங்களா? அதனால நேத்துல இருந்து அதே சொல்லிட்டு இருக்கா. ஆமா, அதேதான் சொல்லிட்டு இருக்கா. குழந்தை மனசே கேட்கல. நம்மள தேடி போன் பண்றா பாருங்களேன். நம்மளதான் தேடுது அது. நம்மளதான் தேடுது. நானும் என்ன சொல்றேன், ஆறுதல் சொல்றதுனே தெரியல. டாக்டர் கிட்ட பேசுறேம்மா, பேசிட்டு வரேன். நானும் அப்படிதான் பேசிட்டு நானும் வரேன். கிளம்பி வாங்க அப்படிங்கிற. அப்படியா? போலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். இல்ல காலையில போலாமான்னு யோசிக்கிறேன். சரிங்க சார், உங்க ஹெல்த் பாருங்க முடிஞ்ச. அதான் ஹோப் இல்லாத பட்சத்தில் நான் என்ன செய்யறேன், எப்படி இவளுக்கு ஹோப் தரதுன்னே தெரியல எனக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பிரதர், நீங்க ஹோப் எல்லாம் குடுக்கறது எல்லாம் இல்ல. நீங்க அவ என்ன சொன்னாலும் அதுக்கு ஓகே ஓகே. அப்படிதான் சொல்லி வச்சேன். டாக்டர் ஆமாமா, சாப்பிடுமா கண்ணா, நாங்க இருக்கோம், அவ்வளவுதான். என்ன சொன்னாலும் நம்ம அதுக்கு ஆமான்னு சொல்ல வேண்டியது, அவ்வளவுதான்.
ம் ம். ஆனா இது நீங்க 100 அதெல்லாம் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. சிஸ்டர், ஆனா இது 100% முடியாதுல்ல, காப்பாற்ற முடியாதுல்ல, 100% இல்ல பிரதர், 200% அவளை ஒன்றும் பண்ண முடியாது. பண்ண முடியாதுல்ல. உங்களுக்கு அந்த ஹெட் இன்ஜுரி தான் ரொம்ப மோசமாயிடுச்சு. ம் ம் ம். பின்னாடி மற்றதெல்லாம் கூட பரவாயில்ல. ஆமா, அது முக்க ஆரம்பிச்சிச்சு. அதுல இருந்து புழு வந்து யூரின் ட்ராக்ட் எல்லாம் போயிருக்கும் போல. புரியுது சார். வலிக்குது வலிக்குதுன்னு இன்னைக்கெல்லாம் அழுக ஆரம்பிச்சிட்டா. ம் ம் ம். ஃபுல்லாவே பாடி பெயின் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே. அது கொஞ்சம் கொஞ்சமா தான் பிரதர் இதாகும். புரியுது. ஸ்லோவா தான் இதாகும். சரிங்க சிஸ்டர். பர்ன்ஸ் மட்டும் நமக்கே தெரியாது என்ன ஏது. வலி பல்ஸ் இல்லாம நல்லாவே இருக்க மாதிரி தான் இருக்கும். டக்குன்னு இதாயிடும். இல்ல வலி இல்லாம இப்படி போயிட்டா சரி, ஏன் தான் பாவம் கஷ்டம். அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. பண்ண முடியாது. பர்ன்ஸை பொறுத்தவரை வழியில தான் அவங்க போகணும். புரியுது. சரிங்க சிஸ்டர். வழியில பிரதர் நம்ம பாத்துட்டோம்ல நிறைய, அதனால புரியுது சிஸ்டர். நீங்க அதெல்லாம் ஒண்ணும் ஒர்க் பண்ணிக்காதீங்க பிரதர். ஃபோன் பண்ணா பேசுங்க, பேசுறேன். ஆமா, அது பேசுமா, குரல் கேக்குறதே சொல்றேன். அது நான் இப்ப அதுதான் நினைச்சிட்டு படுத்திருந்தேன். இந்த பொண்ணு இப்படி பேசுது, இந்த குரல் அவ்வளவுதான் நாளையோட நிக்க போகுது. ஒவ்வொரு தடவையும் நான் இப்படிதான் ஒவ்வொருத்தருக்கும் நினைப்பேன். அதோட பூமியில இருந்து இந்த குரல் போயிரும், அந்த உடம்பும் போயிரும். அதுக்கப்புறம் எங்க போகுமோ? புரியுது. அதுக்குள்ள எவ்வளவு ஆர்ப்பாட்டம், எவ்வளவு பொய், எவ்வளவு விஷயங்கள், துரோகம், எவ்வளோ ஒண்ணுமே இல்லாம மண்ணுக்குள்ள போற அந்த உயிருக்கு, அந்த உடம்புக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ், எவ்வளோ ஏமாத்தி மத்தவங்களை ஏமாத்தி. உண்மை 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 சிஸ்டர், உண்மை. இந்த உலகமே ரொம்ப, உலகம்ன்றதை தாண்டி இந்த மனுஷங்களே ரொம்ப மோசம். நான் பார்த்த வரைக்கும் புரியுது சிஸ்டர், புரியுது. எனக்கு ஹியூமன்ஸ் யாரையுமே பிடிக்காது. அனிமல்ஸோட வாழ்ந்துட்டு போயிடலாம். இந்த ரஜியாவை பாருங்க சிஸ்டர், நாளைக்கு பாருங்க. நான் பாத்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப நைட்டுக்குள்ள நான் போயிடுறேன். நான் மார்ச்சரியில இருக்கிறவர்கிட்ட சொல்லி வச்சுட்டு வந்திருக்கேன். அவர்கிட்ட நம்பர் வாங்கிட்டு, ஆமா அவர்கிட்ட சொல்லி வச்சுட்டு வந்திருக்கேன். அவர் நாளைக்கு காலையில தான் நான் வருவேன் அப்படின்ட்டு 12:30 1 மணி வரை நானும் எதிர்பார்த்தேன். அவரும் சொல்லிட்டு கிளம்பிட்டார் நம்பர். சரிங்க சிஸ்டர். சப்போஸ் நாளைக்குனாலும் முதல்ல இது பண்ணி கொடுத்துருங்க, ரொம்ப டேமேஜ் பண்ணாதீங்க பாடி அப்படின்னு சொல்லிட்டேன். சரிங்க சிஸ்டர். அவருக்கு ஏதோ ஒரு 500 ரூபா கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் பாத்து பேருக்கு பேருக்கு ஓபன் பண்ணி இது பண்ணிட்டு பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸி இவளுக்கு வேலை செய்யறது. புரியுது சிஸ்டர், நான் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் பாத்துக்கலாம். சரிங்க சிஸ்டர். ஏதோ அவங்க போகும்போது ஏதோ கையில ஒரு 1000 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சுருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா. சரி, ஓகே பிரதர். நீங்க ஒன்றும் வரி பண்ணாதீங்க, எடுத்து பேசுங்க தைரியமா. கண்டிப்பா பேசுறேன். கண்டிப்பா. வேற யார் ஃபோன் பண்ணாலும் அட்டெண்ட் பண்ணாதீங்க. அவ ஃபோன் பண்ண மட்டும். ஆமா ஆமா, அதெல்லாம் தான் அட்டெண்ட் பண்ணேன். சரிங்க சிஸ்டர். வேற யார்கிட்டயும் பேசாதீங்க. சரிங்க சிஸ்டர், நான் பேசல. ஓகே பிரதர். ஓகே பிரதர். தேங்க் யூ. பை. தேங்க் யூ.